வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 42. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது VLOOKUP ஃபார்முலாக்குள்ளே மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அட்ஜசண்ட்டாக இல்லாத காலம்ஸை ஒரு மாஸ்டர் டேட்டாலேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் டைரக்ட் எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ நம்பர் 41 நம்ம பார்த்தது VLOOKUPக்குள்ளே காலம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எடுத்துக்க போகிற காலம் மாஸ்டர் டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய காலம்ஸ் அடுத்தடுத்து காலமாக இருக்கணும், அட்ஜசன்ட் காலம்ஸாக இருக்கணுன்றது தான் கண்டிஷனாக இருந்தது. அட்ஜசன்ட் காலமாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னா, அங்கே தான் மேட்ச் ஃபார்முலா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த மேட்ச் ஃபார்முலா பொதுவாக எப்படி வேலை செய்யும்? இந்த மேட்ச் ஃபார்முலோட பேசிக் என்னென்னா, ஒரு வேல்யூவோட பொசிஷனை தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட அப்ரோச்சில் மேட்ச் ஃபார்முலாவை வச்சு நமக்கு தேவையான அந்த காலம் ஹெட்டிங் மாஸ்டர் டேட்டாவில் எங்கே இருக்குது அப்படின்னு தேட போகிறோம். அதோட பொசிஷன் நம்பராக அவுட்புட்டாக வரும். அந்த நம்பரை தான் VLOOKUPக்குள்ளே காலம் நம்பரை ஃபீட் பண்ணி நம்ம அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை கேட்கும் போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், பட் ரியல் டைமில் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து எழுதி நம்ம எடுத்துகிட்டு வர போகிற ஆன்சர் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இந்த ஃபைல் தான். இந்த ஃபைலை முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷீட்டில் நம்மளோட மாஸ்டர் டேட்டா இருக்குது. ஒவ்வொரு PO நம்பரையும் இங்கே ட்ராக் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷீட்டில் PO நம்பர் மட்டும் இருக்குது. அந்த PO நம்பருக்கான டீட்டெயில்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் அட்ஜசன்ட் காலம்ஸில் கிடையாது, தள்ளி இருக்குது. எக்ஸாம்பிள், சேல்ஸ் பர்சன், ப்ராடக்ட் கேட்டகரி, சேல்ஸ் டெரிட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் 2வது காலமில் இருக்குது, ஆனால் சேல்ஸ் டெரிட்டரி 3வது காலமில் இல்லை, 5வது காலமில் இருக்குது. ப்ராடக்ட் கேட்டகரி 9வது காலமில் இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் காலம்ஸில் இல்லை. அட்ஜசன்ட் காலம்ஸில் இருந்திருந்தால் காலம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேலையை சுலபமாக முடிச்சிருக்கலாம். பட் அட்ஜசன்ட் காலமில் இல்லை அப்படின்னா நம்ம மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, அப்படின்னா மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே மேட்ச் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேல்யூவோட பொசிஷனை எடுத்து கொடுக்க யூஸ் ஆகும். ஒரு வேல்யூவோட பொசிஷனை இப்போ எந்த இடத்துல இந்த பொசிஷன் எடுத்து கொடுக்க போகுதுன்னா, ஒரு லிஸ்ட்லேருந்து அதோட பொசிஷனை எடுத்து கொடுக்கும். நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்லும் போது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காலமோ இல்லை ஒரு ரோவோ. இப்போ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா, ஒரு ரோவில் என்கிட்ட 4 நேம் இருக்குது. ஜானு, ஜெய்சன், ஜேக்கப், ஜூலியன். இதில் ஜேக்கப் எங்கே இருக்கார், எத்தனாவது பொசிஷனில் இருக்கார், இந்த லிஸ்ட்டில் எத்தனாவது பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது. நம்ம பார்க்கும்போதே தெரியுது, ஏன்னா லிஸ்ட்டு வந்து ரொம்ப சின்னது, அதனால் ஈஸி. பட் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும்போது எப்படி எடுத்துகிட்டு வருது? ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம எழுத ஆரம்பித்த உடனே அந்த மேட்ச் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வருது பாருங்கள். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் a relative position of an item in an array that matches a specified value in the specified order அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ பொசிஷனை தான் எடுத்துகிட்டு வரப்போகுது. ஸோ அந்த ஃபார்முலாவை எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இன்புட் லுக்கப் வேல்யூ, எந்த வேல்யூவை தேடணும். உங்கள் VLOOKUP ஃபார்முலாவில் வரா மாதிரியே தான் ஃபஸ்ட் இன்புட் வருது. லுக்கப் வேல்யூ எதை தேடணும்னு கேட்குது. இது தான் தேடணும், ஜேக்கப் தான் தேடணும், கமா எங்கே தேடணும் அப்படின்னு கேட்குது, இந்த லிஸ்ட்டில். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா 2வது இன்புட்டோட வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். நம்ம VLOOKUP எழுதும் போது இங்கே என்ன வேர்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா டேபிள் அரே. அதனால தான் டேபிளை செலக்ட் பண்ணுறோம். பட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டேபிள்ன்ற வார்த்தை இல்லை பாருங்கள், லுக்கப்னு வருது. ஸோ டேபிள் இல்லை அப்படின்னா நம்ம டேபிளை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். லுக்கப் அரேன்றது என்ன சொல்ல வராங்கன்னா, சிங்கிள் டைமென்ஷனல் செலெக்ஷன் தான் இருக்கணும். அப்படின்னா எய்தர் 1 ரோ ஆர் 1 காலம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜேக்கப் என்ற ஐட்டமோட பொசிஷனை எந்த ரோவில் இல்லை எந்த காலமில் உனக்கு கண்டுபிடிக்கணும்னு கேட்குறான். எனக்கு இந்த ரோவில் ரோ வைஸ் வச்சுருக்கிற இந்த லிஸ்ட்டில் கண்டுபிடின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ரோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கமா தேடும் போது எக்ஸாக்ட் மேட்ச் தேடணுமா, அப்ராக்சிமேட் மேட்ச் தேடணுமான்ற மாதிரி VLOOKUPல கேட்கும். மேட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் மேட்ச் தேடணுமா, கிரேட்டர் மேட்ச் தேடணுமா, லெஸர் மேட்ச் தேடணுமான்னு கேட்கும். அப்படின்னா மேட்ச் ஃபங்க்ஷன் ஒரு நம்பரை கூட தேட முடியும், அதோட க்ளோசர் வேல்யூவை எடுத்துகிட்டு வர முடியும். பட் க்ளோசர் வேல்யூன்னு சொல்லும் போது அதுக்கு அதிகமாக இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வர முடியும், கம்மியாக இருக்கிறத எடுத்துகிட்டு வர முடியும். பட் நம்ம இப்போ அந்த பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா மேட்ச் ஃபங்க்ஷனை டிஃப்ரெண்ட் பர்பஸ் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் எக்ஸாக்ட் மேட்சை வச்சு தேட போகிறோம். ஏன்னா அந்த பொசிஷன் தான் நமக்கு காலம் நம்பராக மாறப்போகுது. இப்போ நான் எக்ஸாக்ட் மேட்ச்ன்றதால 0ன்னு கொடுத்துறேன். இந்த ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது. காரணம், இந்த லிஸ்ட்டில் ஜேக்கப் வந்து 3வது பொசிஷனில் இருக்கார்.
சரி, இப்போது இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இப்போ நான் இந்த லிஸ்ட்டுக்கு நடுவில் 2 காலம் இன்சர்ட் பண்ணேன்னா, ஜேக்கபோட பொசிஷன் 3லேருந்து 5க்கு மூவ் ஆகணும். அது அப்டேட் ஆச்சுன்னா, அப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் பண்ணுது. நமக்கு VLOOKUPல இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அப்டேட் ஆகுது. 5ன்னு அப்டேட் ஆகிடுச்சு, நான் டெலீட் பண்ணுறேன். 3ன்னு அப்டேட் பண்ணிக்கிச்சு. அப்படின்னா எப்பெல்லாம் நான் தேடுற இடத்துல மாறுதல் ஏற்படும் போது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குதுன்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்கோப் இருக்குது. இதை நம்ம VLOOKUPல யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் நம்ம மாஸ்டரில் இருக்க ஹெட்டர். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஹெட்டரை மாஸ்டரில் ஹெட்டர்ஸில் தேட போகிறோம். அது எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு மேட்ச் கண்டுபிடிச்சி கொடுக்கும். அது ஒரு நம்பராக வரும். அந்த நம்பர் தான் நமக்கு காலம் நம்பரை VLOOKUPல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக VLOOKUPல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் ஷீட் 2க்கு வந்துட்டேன். VLOOKUP எழுத போகிறேன். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, ஒரே ஃபார்முலா தான் எழுதணும். அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஈக்குவல் டு VLOOKUP. எதை தேடணும்? PO நம்பரை தேடணும். இந்த PO நம்பர் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். மற்ற PO நம்பர்ஸையும் தேடணும். ஸோ B காலமை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லா PO நம்பரும் B காலமில் இருக்குது. கமா எங்கே தேடணும்? ஷீட் 1ல் இருக்கிற அந்த டேபிளை தேடணும். ஸோ ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம், கான்ஸ்டன்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபுல் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது கமா. இப்போ சேல்ஸ் பர்சன் எத்தனாவது காலமில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2வது காலம். நான் 2ன்னு அடிக்கிறேன். என்ன சார் மேட்ச்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக இப்போ திருப்பியும் 2ன்னு அடிக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போவே மேட்ச் எதுனா கன்ஃபியூஷன் வரும். நம்ம பிட்வீன் ஷீட்ஸ் ஜம்ப் பண்ணுறதால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ நான் இப்போதைக்கு 2ன்னு கொடுத்துட்டு கமா ஃபால்ஸ், எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு ஃபால்ஸ் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா. நம்ம ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். பட் இந்த இடத்துல தான் நம்ம யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா மேட்ச் எங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம். மேட்ச் எங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம்? இந்த 2 அப்படின்ற இடத்துல தான் மேட்ச் கொண்டு வர போகிறோம். ஸோ எனக்கு இப்போ இந்த காலமில் சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த சேல்ஸ் பர்சன் அப்படின்ற இந்த ஹெட்டிங் என்னோடய மாஸ்டர் டேட்டாவில் எத்தனாவது ஹெட்டிங்காக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். 2வது ஹெட்டிங்காக இருக்குது. அப்போ அந்த 2ன்றது தான் ஆக்சுவலாக எனக்கு தேவையான காலம் நம்பரும் கூட. அதை தான் வந்து மேட்ச்சை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல 2வை டெலீட் பண்ணிவிட்டு மேட்ச் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எதை தேடணும்? இந்த சேல்ஸ் பர்சன் அப்படின்ற இந்த ஹெட்டிங்கை தேடணும். பட் நம்ம இதே மாதிரி தான் மற்ற ஹெட்டிங்ஸையும் தேட போகிறோம். ஏன்னா அதோட பொசிஷன்ஸும் நமக்கு வேணும். மற்ற ஹெட்டிங்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். C1 ப்ராடக்ட் கேட்டகரி D1ல் இருக்குது. சேல்ஸ் டெரிட்டரி E1ல் இருக்குது. யூனிட் சப்ளைடு F1ல் இருக்குது. பில் அமௌண்ட் G1. ஸோ E1 F1 G1 அப்படின்னு சொல்லும் போதே 1 தான் கான்ஸ்டன்ட்டு. ஸோ 1ஐ வந்து கான்ஸ்டன்ட் பண்ணிக்கிறோம். ஆமாம், இந்த சேல்ஸ் பர்சன் C1 இங்கே இருக்கிற இந்த ஹெட்டிங்கை எங்கே தேடணும்? என்னோடய மாஸ்டர் டேட்டாவில் இருக்க ஹெட்டிங்ஸில் தேடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ. ஸோ ஹெட்டிங் மட்டும் செலக்ட் ஆகிடும். F4 ப்ரெஸ் பண்ணி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா என்னோடய மாஸ்டரில் இருக்க ஹெட்டர் ரோ மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கமா ஹெட்டர் ரோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கமா தேடும் போது எனக்கு எக்ஸாக்ட் மேட்சை தேடணும் 0. இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுற அந்த ப்ராக்கெட் எந்த ஃபார்முலாக்குன்னா மேட்ச் ஃபார்முலாக்கு. இப்போ என்டர் அடிக்கிறோம். நம்மளோட ஃபார்முலா முடிஞ்சுது. நமக்கு அதே ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபார்முலோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை தேடணும்? PO நம்பர். எங்கே தேடணும்? மாஸ்டர் டேட்டாவில். எத்தனாவது காலம்? அந்த காலமோட நம்பரை நம்ம மேட்ச் வச்சு கொண்டு வரோம். மேட்ச் என்ன பண்ணுதுன்னா எந்த ஹெட்டிங்கை தேட சொல்கிற? சேல்ஸ் பர்சன். எங்கே தேட சொல்கிற? உன்னோட மாஸ்டர் டேட்டாவில் இருக்க ஹெட்டிங் எல்லாத்தையும் தேடி அது எத்தனாவது ஹெட்டிங்குன்னு சொல்லு. ஏன்னா அதுதான் எனக்கு காலம் நம்பர். நீ தேடும் போது அந்த ஹெட்டிங்கோட எக்ஸாக்ட் மேட்சை தேடின்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த 0. இந்த கடைசியாக இருக்க ஃபால்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா VLOOKUPோடது. அவர் இந்த ஃபால்ஸும் எக்ஸாக்ட் மேட்ச் தான். எதோட எக்ஸாக்ட் மேட்ச்? PO நம்பரோட எக்ஸாக்ட் மேட்ச். இப்போ ஃபார்முலா ரெடி. இந்த ஃபார்முலாவை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி பாப்புலேட் பண்ணிக்கிறோம். NA வர இடத்துக்கான ரீசன் அந்த PO நம்பர் மாஸ்டரில் இல்லை. இதை காப்பி பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க காலம்ஸில் பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக எந்த பெரிய சேஞ்சும் நம்ம பண்ணல. இப்போ இவ்வளோ நம்ம பண்ணதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏதாவது சேஞ்ச் நம்ம மாஸ்டரில் பண்ணால் இங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பார்த்துருவோம் நம்ம அதை. ஸோ ஒரு 2 காலம் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே 2-3 காலம் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய மாஸ்டர் பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். காரணம் மேட்ச் ஃபார்முலா அந்த மேஜிக்கை பண்ணுது.
இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை காட்ட போகிறேன் உங்களுக்கு. மேட்ச் ஃபார்முலா கற்றுக்கிறதால இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வான்டேஜ் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூஸ்லாம் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் சேல்ஸ் பர்சன் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. உங்களோட பாஸ் திடீர்னு சரி என்ன பில் அமௌண்ட்டுன்னு கேட்குறாரு. அதுக்கு தனியாக நீங்கள் ஃபார்முலா எழுத வேண்டாம். சிம்பிளி பில் அமௌண்ட் அந்த ஹெட்டிங் அடிச்சிங்கன்னா போதும். உங்கள் மாஸ்டரில் இருக்க அந்த ஹெட்டிங் அடிச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். யார் பண்ணுறா? மேட்ச்சு. ஏன்னா நீங்கள் அடிக்கிற ஹெட்டிங்கை தான் மாஸ்டரில் தேடி அதோட பொசிஷன் தான் காலம் நம்பராக VLOOKUP வருது. சப்போஸ் எனக்கு எவ்வளோ யூனிட் சப்ளை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா யூனிட் சப்ளை. எந்த டெரிட்டரி அப்படின்னா சேல்ஸ் டெரிட்டரி. அப்படின்னா எனக்கு மாஸ்டரில் இருக்க அந்த ஹெட்டர் தெரிஞ்சால் போதும். அந்த ஹெட்டரை கீ பண்ணாலே எனக்கு இங்கே அந்த ஹெட்டருக்கான டேட்டாவை புல் பண்ணி கொடுத்துரும். இதுவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு சார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஹெட்டரை மாற்ற அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் மாறும். வேல்யூஸ் மாறதால் சார்ட்டும் மாறும். ஸோ நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இன்புட் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ 2 அப்ரோச் பார்த்தோம். VLOOKUP வித் காலம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது VLOOKUP வித் மேட்ச். அது அட்ஜசன்ட் காலம்க்கு, இது நான் அட்ஜசன்ட் காலம்க்கு. எக்ஸ்ட்ரா ட்ரிக்கு ஹெட்டரை சேஞ்ச் பண்ணால் அந்த ஹெட்டருக்கான டீட்டெயில்ஸை புல் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்டை உங்களோட ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.